நினைச்சாருன்னு தெரியல. எங்கள் டேடி இப்போ விருது எந்திரிச்சு போயிட்டுருக்காரு. எங்கே போகிறாரு? கிட்ட போய் பார்க்குறாரோ? இல்லை, நான் கூட டேடி கூட போய் ஃபன் பண்ணுறேன். இவர் வந்து சிரிக்கிறாரு. டேடி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். எதுக்கு இப்போ நீங்கள் மந்திரம் வந்த? ஏன் வந்த? கிட்ட போய் பார்த்தாலும் அதான் தெரியும். கிட்ட பார்த்து எப்படி இருக்கு இந்த சிலை வடிவமைப்பு, இந்த சர்ச்சு வந்து உள்கட்டமைப்புலாம் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? இங்கே வந்து போர்ச்சுகீசியர்கள் கட்டினது. வெள்ளக்காரங்க எப்பவுமே எப்படி சொல்கிறது, வெளிநாட்டுக்காரர்களோட கட்டட கலையமைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல்லாம் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மேலே பார்த்தியா? மேலே பார்த்தியா? இந்த அளவு பதம் தான். இந்த அளவு ஒரு மனசுக்குள்ள ஒரு கட்டினா மக்கள்லாம் வந்து போகிற மாதிரி ஒரு சுற்றுலாத்தை வந்து அருமையாக கட்டமைக்கிறாங்க. இன்னும் சொல்லக்கூடாது, பொய்யா சொல்லலாமா? இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நிலைச்சு நிற்கிற மாதிரி சும்மா இழைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்லலாம். சும்மா இழைச்சி வச்சிருக்காங்களா? அந்த காலம் வந்து இன்னும் வேலை தெரியாது. தமிழ்நாடு தெரிஞ்சுக்கலாம். பொதுப்பட நிலம் வந்து ஃபேமஸ். சரி, நீ வந்து இங்கே வந்துருக்கல சைக்கிளில், எதுக்கு வந்த சைக்கிளில்? வந்து ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும். ஆம்பளை பிள்ளைய யார் பிறக்கணும்னு? ஃபஸ்ட்டு பொங்கல் போயிட்டு சரி ரெண்டாவது ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு நினைச்சு வந்தேன். அப்படி வந்ததுனால ரெண்டாவது ஆம்பளை நீ பிறந்தேன், நான் பிறந்துட்டேன். அப்போ நான் வந்து பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து இந்த 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 இடம் தான். அது மன திருப்தி. உனக்கு மன திருப்தி இருக்கு. அப்போ வந்து உனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. நினச்சி நடந்து அப்படிங்கும்போது இது வந்து உனக்கு அது ஃபேவரட் ஸ்பாட்டு. நம்பி உனக்கு பாட்டு தான் பண்ணுவோம். எல்லாம் பார்த்தாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்தத்தில் அடுத்தவரே அந்தவரே என் நலங்களை என்ன நீச்சல் அடிக்கிற? நல்லாக்கி ஆண்டவரே. சரி, உனக்கு பக்கவாதம் இருக்குல்ல, வேண்டிக்கோ, சரியாயிடும். உனக்கு பாட்டெல்லாம் தெரியுது. வர பாட்டெல்லாம் அப்படிதான். ஒரு பாட்டு பாடு. இயேசு பத்தி கவிஞர் ரெண்டாவது இயேசுக்காகவே ஒரு புக்கே எழுதிட்டாரு. இயேசுக்காக. சரி, சரியா? அது நீ படிச்சிருக்கியா? இல்லை, படிக்கலாம்னா புக்கு சின்னதாக இருக்குன்னா புக்கை பார்த்துருக்கேன், படிக்கல. கண்ணதாசன் வந்து இயேசுக்காக நிறைய எழுதியிருக்காரு புத்தகம். கண்ணதாசன் வந்து வேற என்ன புத்தகம் அதிகமாக எழுதியிருக்காரு? அர்த்தமுள்ள இந்து மதம் சொல்லி எழுதியிருக்காரு. அது இல்லாமல் இயேசுக்காக ஒரு புக் எழுதியிருக்காரு. டேடி சொல்லியிருக்காரு, இன்ட்ரெஸ்ட் படிச்சு பாருங்க. அவர் எழுதுறது ஒரு 50 புக்கு இருக்கு. அதுவும் ஏசுக்காரு. அதில் ஒன்று ஏசுக்காரு. சரி, ஓகே கைஸ், தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படா வாங்கி படிச்சு பாருங்க. இதுதான் நீ சொல்ல. ஓகே கைஸ், எங்கள் டேடி வந்து அங்கே பாடினாரு. உங்களுக்கு புரிஞ்சுதானு தெரியல. இப்போ பாடு டேடி. சும்மா அது என்ன நலமாக்கி வை ஆண்டவரே, என் 56 ஆண்டவரே அப்படின்னு சொன்னதுலாம் அது பாட்டு. சரி, சொல்லு, நீ உன் குறைகளை சொல்லு. என் பிணிகளை போக்குவே ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாரு. பாடலையா? பாடல எல்லா சாமியும் தங்கப்பிள்ள. அவன் பாரு மேலே பார்க்குறான் பாரு. மேலே பார்க்க கீழே படுக்க வச்சு அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவன் தூங்கிட்டு தான் வந்தான்.
நாளைக்கு வந்து பார்க்கணும். அவன் ரெடி அவன் மேலே பாரு அப்படியே வேடிக்கை பார்க்குறான் பாரு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்க்க அவனுக்கு பிடிக்குது ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு எல்லாத்தையும். அவர் மேலே வந்து மேலே எல்லாத்தையும் பார்க்குறாரு பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி பார்க்குறான் பாருங்க மேலே. என்ன தங்கம்? சாவி தங்கம், தங்க பிள்ளையா இது? கொஞ்சம் ஒரு சிரிப்பை போடுவார். ஓய் ஓய் தூக்கம் வந்துருச்சு. தங்க பிள்ளையா இது? எங்க பாக்குது? இதை பாருங்க, நான் சொன்ன பாருங்க, மேலே தான் பார்க்குறான். மேலே பார்க்குறான், அதை பாருங்க. சரி பாருங்க, நான் பசி பாடாத நம்ம குழந்தை. ஃபர்ஸ்ட்லேருந்து பாடு, ஃபர்ஸ்ட்லேருந்து பாடு. தேவனே என்னை பாருங்கள். கோச்சிக்கிறியா? சரி பாடு, நீயே பாடு சத்தமா. நாங்கள் செய்கின்றோம் மன்னித்தருள். ஓய் மனதிலா உடலா தேவனே, நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே. ஹாய் ஹோய் ஹோய் ஹோய். டைம் வந்து 8:30 இல்லை 9 ஆக போகுது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லா டோரும். இப்போ நாங்களுமே உள்ளே தான் இருக்கோம். எங்களையும் இப்போ வெளியே தள்ளி கொஞ்சம் நேரத்தில் கதை சாத்திடுவாங்க. இது நாளைக்கு போவோம். சும்மா இப்போ வந்ததுக்கு மாட்டி பார்த்து செருப்பு கழட்டிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க. சாதிக் செப்பல் போட்டுக்கலாம். பிரார்த்தனை ஜாலியாக இருக்கும். அதே ஜாலியாக இருக்கும். என்ன தங்க இது? என்ன சொல்லுது? என்ன பார்க்குறீங்க? நெருப்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? நான் நெருப்பு வேடிக்கை பார்க்குறேன். இப்போ பாருங்க, அந்த ஜீசஸ் நான் ஃபோக்கஸ் பண்றேன் பாருங்க. காட்சி கொடுத்த இடம் எங்க இருக்கு? அங்க இருக்கு, அந்த லாஸ்ட். ஏங்க நீங்க அங்க எங்க தா போயிட்டீங்க? அதுல இருந்து நேரா வர சொல்லு. கோயிலுக்குள்ள வர சொல்லல. வா கோயிலுக்குள்ள வாக்கா. நாங்க அங்க இருந்த இடத்துலயே தான் இருக்கோம். வந்த வழியிலே வர சொல்லுடி அவள. பாருங்க, ஃப்ரண்ட் சைடில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சைடு வியூ வேணால் வந்து பார்க்கலாம். கிட்ட இருந்து பார்க்கணும், சைடில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் தான் ஆல்ரெடி உங்களுக்கு கேண்டில் ஏற்றின இடத்த காமிச்சோம். அது வந்து அங்கே இருக்குது. காணிக்கையெல்லாம் செலுத்தணும், இங்கே வந்து செலுத்தலாம். தங்கமல்லி காணிக்கைக்கு தனி பெட்டி இருக்குது. சரி, இது என்ன கொடி கொடி பறக்குது? என்ன இது? சரி, என்ன ஸ்பெஷல் இது? அந்த போர்ச்சுகீசியர்கள் கப்பல்ல இருந்த கொடிமரம் இதுதான். ஓகே ஓகே. ஓ, என்ன மேட்ரு ஆனால் உள்ளே போட்டிருக்கு? இந்த கொடி எனக்கு கிளியராக தெரியல. இல்ல, அது வெளிச்சத்துல போய் பார்த்தா பூட்டெல்லாம் போட்டு கட்டுவாங்க, தாலி கட்டுவாங்க. இது இந்த கொடி மரத்துலயா? ஆமா ஆமா, கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கிறது, ஒரு வேண்டுதல் வச்சு பூட்டு. இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம வெளிநாட்டுல அந்த ஒரு வழக்கம் இருக்கு. ஆமா, அவங்கலாம் வேலியில பூட்டு போடுவாங்க. அதே பழக்கம் தான் இதுவும். அந்த இதெல்லாம் பூட்டா இருக்கும் கீழே. ஆமா, இப்ப எதுவும் தெரியல, இப்ப எதுவும் பூட்டு இல்ல. கோயில் சர்ச்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே முன்னாடி போயிட்டே இருங்க, முன்னாடி போயிட்டே இருங்க. பீச் வரைக்கும் தாங்க மாட்டான்.